பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பற்றி சொல்றாரு. இப்போ ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா முதலில் அவர்கள் தலைமுடியை புளித்து தான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார் அவன் மொட்டை தலைனா சரி முடி முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்திருந்து. கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு அப்படி பசக்கு பசக்கு முழிச்சிருக்கான். என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க. அதே சார் நான் சொல்லல, நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்கு முழிச்சான். என்னப்பா சொல்லு அப்படின்னு. கடல் வாழும் உயிரினம் தெரியலையா அப்படின்னு. இல்ல சார் வாய்க்குள்ளே இருக்கு, பார்த்து முழிங்கிறாதப்பா சொல்லு. ஏன் லேட்டு வகுப்புக்கு அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை அப்படின்னு. உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, நீ ஏன்டா வரல அப்படின்னு. ஒரு ஷூ வந்து எங்க அம்மா கையில இருந்துச்சு, ஒரு ஷூ எங்க அப்பா கையில இருந்துச்சு. அவங்க வந்து இறங்கி. உங்க ஊர் எந்த ஊரு? நான் மதுரை பக்கம். நீங்க? நான் மதுரை கொஞ்சம் தூரம். வீடு எங்க மதுரையில? வீடு வந்து தலக்கங்குளம் இருக்குல்ல. ஆமா. அதுல ரோட்டு மேல. ரோட்டு மேல. அப்புறம் பஸ்ல எப்படி போகுது? வீடு ஏன் வீடு தரையில தான். உங்க காதலியை பத்தி சொல்லுங்களேன். என்னது? உங்க காதலியை பத்தி சொல்லுங்கண்ணே. ஏன் அங்க பாக்குறீங்க? அவங்க வயசு ரொம்ப கூட. சரி உங்க காதலியை பத்தி சொல்லுங்க. என்னோட 4 வருஷம் மூத்தவர் நீங்க. வெக்கப்படுறாராமா. நான் ஒரு பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அந்த பிள்ளை என்னைய பார்த்துச்சு. நான் அந்த பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளை வந்துச்சா? மெட்ராஸ் தான் வந்துச்சு. ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு சரி பண்ணிட்டேன். சரி காதலிக்கலன்னு தான் சொல்றீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பாவுக்கு ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆகல. வயசுல மூத்தவன்ற முதல்ல அவருக்கு பண்ணிட்டு நம்ம கேட்டார். தினமும் 9 மணி பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு ஏண்டா வர்ற? வீட்டுல அப்பா அம்மா தொந்தரவு தாங்க முடியல சார். சரி எதுக்கு 4 மணிக்கு பள்ளி உங்ககிட்ட விட்டுன்னு இங்க இருந்து ஓடுறீங்க? இங்க இருந்துட்டு போங்க. இங்க உங்க தொந்தரவு தாங்க முடியல சார்.